Taste the Daily. அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன்புதூர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக கொட்டாய் அமைத்து பாதுகாக்காமல் வெறும் தரையில் தார்பாய் போட்டு நெல்லை மூடி வைத்துள்ளதால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அருகாமையில் இருக்கும் மதுபான குடோனுக்கு பாதுகாப்பு அளிக்கும் திமுக அரசு விவசாயிகளின் நெல்லுக்கு மதிப்பளிப்பது இல்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரேஷ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைகளும் நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. சாலைகளில் வெள்ளப்பெருக்கானதும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனையும் அவலம் மீண்டும் மீண்டும் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகாவுக்குட்பட்ட செண்பகராமன்புதூர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக கொட்டாய் அமைத்து பாதுகாக்காமல் வெறும் தரையில் தார்பாய் போட்டு நெல் மணிகளை மூடி வைத்துள்ளதால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அருகாமையில் இருக்கும் மதுபான குடோனுக்கு பாதுகாப்பு அளிக்கும் திமுக அரசு விவசாயிகளின் வேர்வையில் வரக்கூடிய நெல்லுக்கு மதிப்பளிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து கழக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் புரட்சி தமிழருமான எடப்பாடியார் அவர்கள் நெல் கொள்முதல் தொடர்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது, திமுக அரசு நெல் கொள்முதல் குளறுபடிகளால் விவசாயிகளை பாதிக்க உள்ளாக்கியுள்ளனர் என்றும் போதிய கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார். மேலும் பருவமழைக்கு முன்பே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் 22% ஈரப்பதம் உள்ள நெல்களையும் கொள்முதல் செய்ய விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பொதுமக்களை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ எந்தவித அக்கறையும் இல்லாமல் விடியா திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. இது போன்ற காட்சிகளை சார்ந்தாக அமைந்துள்ளது சரவணன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துள்ளது போல குமரி மாவட்டத்தில் 9க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கி வருகிறது. குறிப்பாக செண்பகராமன்புதூரில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் அனைத்தும் தற்போது மழையில் நனைந்து வருகிறது. ஆனால் எதிர்புறம் டாஸ்மாக் குடோன் செயல்பட்டு வருகிறது. மதுபானங்கள் மழையில் நனையாமல் பாதுகாக்க குடோன்கள் கட்டியுள்ள அரசு நெல்மணிகளை பாதுகாக்க குடோன்கள் இதுவரைக்கும் கட்டப்படவில்லை. தற்போது மழை காலத்தை கவனத்தில் கொண்டு மழையில் நனைந்து சேதமாகி வரும் நெல்மணிகளை பாதுகாக்க அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இது போன்ற விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் வருங்காலங்களில் மழை அதிகரிக்கக்கூடும் என்பதால் உடனடியாக கொட்டாய்கள் அமைத்து விவசாயிகள் நலன் கருதி நெல்மணிகளை பாதுகாக்க வேண்டும் எனும் கோரிக்கைகளும் வலுத்து வருகிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். நெல்மணிகளை பாதுகாக்க போதிய வசதி இல்லாத காரணத்தினால், ஒரு டெரஸ் பில்டிங் குடோன் இல்லாத காரணத்தினால் சாதாரண வெறும் தரையிலே தார்பாலை கொண்டு மூடி அந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு பெறப்பட்ட நெல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் மழையின் காரணமாக சேதமடைந்து அந்த நெல்களை செயல்படுத்த முடியாத நிலையிலே, அதை பயன்படுத்த முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து விவசாயிகளுடைய ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி செய்யப்பட்ட இந்த நெல்லானது மழையிலே நனைந்து தண்ணீர் சிந்தக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது.